நம்ம என்ன பார்க்க போறோம்? யூனிட் 5 பார்க்க போறோம். நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து வைண்டிங் அப்னா என்ன பார்த்தோம். பட் இந்த வாட்டி வந்து ஃபுல்லா யூனிட் 5 கவர் பண்ண போறோம். ஓகே, நம்ம கிளாஸ்க்கு போலாம். யூனிட் 5ல ஃபர்ஸ்ட் என்னன்னா வைண்டிங் அப். வைண்டிங் அப்னா என்னன்னா ஒரு நிறுவனத்த வந்து கலைக்கிறது தான் வந்து வைண்டிங் அப் சொல்லுவாங்க. அதாவது கம்பெனிய ஃபுல்லாவே க்ளோஸ் பண்றது. ROCல இருந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்றது தான் வந்து வைண்டிங் அப்ன்றாங்க. கம்பெனி ஆக்ட் 1956க்கும் 2013க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு வைண்டிங் அப்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 1956ல என்னன்னா ஒரு மெம்பர்ஸ் ஆர் கிரெடிட்டர்ஸ் யாரா இருந்தாலுமே வாலண்டரியா வந்து ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்றதுக்கான அதிகாரம் இருந்துச்சு. பட் 2013ல எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ட்ரிபியூனல்ல போய் ROCல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். தென் கம்பல்சரி ட்ரிபியூனல் சொல்லிட்டா கம்பல்சரி வந்து நம்ம வைண்டிங் அப் பண்ணி தான் ஆகணும் அப்படி நம்ம சொல்லிருக்கலாம். ஓகே, வைண்டிங் அப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லீகல் ப்ராசஸ் மூலமா வந்து ஒரு கம்பெனியை வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணதான் வந்து வைண்டிங் அப் சொல்றாங்க. அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற அசெட் அண்ட் அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு டெப்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லாம் பேமெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் சர்ப்ளஸ் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. செக்ஷன் 270 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைண்டிங் அப்ன்றது வந்து ரெண்டு இருக்கு. என்ன அப்படின்னா ட்ரிபியூனல் மூலமாவோ இல்லை வாலண்டரி வைண்டிங் அப் சொல்றாங்க. வைண்டிங் அப்ன்றது வந்து ஒரு ப்ராசஸ் பண்றது, அதாவது ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்றதை பத்தி ப்ராசஸ் பண்றது, அது வந்து டிசல்வேஷன் பண்ணுவாங்க. அதாவது கம்பெனியை ஃபுல்லா மூடுறது வந்து டிசல்வேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வைண்டிங் அப் ஃபர்ஸ்ட் ட்ரிபியூனல் மூலமா வந்து எப்படி வைண்டிங் அப் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அவங்க மூலமா தான் வந்து ஒரு கம்பெனியை வந்து ஃபுல்லாவே வந்து வைண்டிங் அப் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன் 271ல கிளாஸ் ஏ பார்ப்போம். இன்எபிலிட்டி டு பை டெப்ஸ், அதாவது என்னால் அமௌண்ட் வந்து கொடுக்க முடியலங்க, நான் வாங்கின கடனை வந்து என்னால் கட்ட முடியலங்க அப்படின்றப்ப வந்து ட்ரிபியூனல் என்ன பண்ணுன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி இதை இந்த கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மதுசூதன் இந்த கேஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கம்பெனி ஹஸ் பி ஆக்ட் அகேன்ஸ்ட் சாவரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு கம்பெனி நடந்துக்குது, நம்ம நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு கம்பெனி நடந்துக்குதுன்னா கண்டிப்பா வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தேர்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ராட் கண்டென்ட், அதாவது ஒரு கம்பெனி வந்து ஏதாச்சும் ஃப்ராட் பண்றாங்க இல்ல மிஸ்லீட் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பா அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது எந்த கேஸ்ல பார்ப்போம்னா ரீ தாமஸ் எட்வர்ட் இந்த கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஃப்ராடா வந்து ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. ஸோ கம்பெனியில் என்ன பண்ணிருவாங்க ட்ரிபியூனல் வந்து அதை க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபில் பண்ணாம இருந்தா, அதாவது ஒரு கம்பெனியில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கணும். மேபி 5 இயர்ஸ்க்கு வந்து கான்சிக்வெண்ட்டாக வந்து அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த கம்பெனியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் கிரவுண்ட்ஸ், அதாவது ஒரு ட்ரிபியூனலுக்கே வந்து அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணது இது வந்து ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிளாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ட்ரிபியூனல் என்ன பண்ணிடும்னா அந்த கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸில் அதை சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிளாக இல்லை அப்படின்றப்ப மியூச்சுவலாக என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனா கம்பெனி லிக்விடேட்டர். லிக்விடேட்டர்னா யாருங்க, அவருக்கு என்னங்க பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணும்போது லிக்விடேட்டர்ன்றவங்களை வந்து ஒருத்தவங்க வந்து அதாவது ட்ரிபியூனல் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அவர் தான் அந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும். அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல், அதாவது ஒரு கம்பெனியில் வந்து அவங்க உள்ள டேரக்டர் கண்ட்ரோல் எடுக்காம லிக்விடேட்டர் தான் கண்ட்ரோல் எடுத்துப்பாரு. அவர் தான் எல்லா அசட்டையும் வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க உள்ள டெப்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ்லாம் அமௌண்ட் எல்லாம் ஷேர் பண்ணதுக்காக பேலன்ஸ் சர்ப்ளஸ் அமௌண்ட்டை மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு எல்லாமே ஓகே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்குமெண்ட், அதாவது அந்த கம்பெனியோட ரிப்போர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே கேதர் பண்ணிட்டு அதை போய் ட்ரிபியூனல்ல போய் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ROCல வந்து அந்த கம்பெனி நேமை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து லிக்விடேட்டருக்கு இருக்கு. இவரை பத்தி என்னென்ன செக்ஷன் சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 275, செக்ஷன் 290 அண்ட் செக்ஷன் 292 சொல்லியிருப்பாங்க. கேஸ்ல என்ன பார்க்கணும்னா அஃபிஷியல் லிக்விடேட்டர். லிக்விடேட்டர் வந்து மஸ்ட் ஆக்ட் ஹானஸ்டியா இருக்கணும் அண்ட் இண்டிபெண்டன்டா இருக்கணும். யாருக்கும் கட்டுப்படுத்த கூடாது. அவங்க வந்து ட்ரிபியூனலுக்கு மட்டும் தான் கட்டுப்படுத்த ஹானஸ்டியா அந்த விஷயத்தை வந்து பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எஃபெக்ட் ஆஃப் வைண்டிங் அப். வைண்டிங் அப்போட எஃபெக்ட் என்னன்னு பார்ப்போம்னா செக்ஷன் 277 அண்ட் 278ல சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு ட்ரிபியூனல்ல, அந்த சமயத்தில் வேற எந்த ஒரு கேஸும் வந்து போடக்கூடாதுன்றாங்க. அது வித்தவுட் பர்மிஷன், அதாவது ட்ரிபியூனல் பர்மிஷன் இல்லாமல் வேற எந்த ஒரு கேஸுமே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டேரக்டரோட பவரை எக்ஸிஸ்ட் பண்றது பற்றி சொல்லியிருக்காங்க. கம்பெனி பிசினஸ் ஸ்டாப் பண்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது எக்ஸப்ட் ஃபார் பெனிஃபிஷியல் வைண்டிங் அப்பா இருந்தால் மட்டும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் எக்ஸப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பார்க்க போனால் ஃபோர்த் ஒன் வந்து வாலண்டரி வைண்டிங் அப். வாலண்டரி வைண்டிங் அப்போ வந்து நவ் வந்து என்னன்னா பேங்க் கரன்சி அந்த கோடை வந்து ஃபாலோ பண்ண, அதாவது IBC இந்த கோடை ஃபாலோ பண்ணணும். பட் முன்னாடி வந்து அப்படி கிடையாதுங்க. இப்போ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு, மெம்பர்ஸ் வாலண்டரி வைண்டிங் அப் அண்ட் கிரெடிட்டர்ஸ் வாலண்டரி வைண்டிங் அப். இது எந்த கேஸில் பார்ப்போம்னா கிங்ஸ்டோன் காட்டன் மில்ஸ் கோ லிமிட் இந்த கேஸில் பார்க்கலாம். இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா RBCயை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு வாலண்டரி வைண்ட் அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஓனர் டிசிஷன் எடுக்கலாம், அதாவது எதுனாலனா பேங்க் கரன்சி ஆகணும் மட்டும்தான் வந்து ஓனர் டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிசால்வேஷன் ஆஃப் த கம்பெனி செக்ஷன் 302 வந்து சொல்லியிருக்காங்க. டிசால்வேஷன் ஆஃப் கம்பெனினா டிசால்வேஷன் மீன் ஃபைனல் டெர்மினேஷன் ஆஃப் த கம்பெனி எக்ஸிஸ்ட், அதாவது ஒரு கம்பெனியை வந்து ஃபுல்லாக முடிச்சுக்கிறது. அதான் சொல்கிறாங்க அந்த கம்பெனிக்கு இனிமேல் எந்த ஒரு லீகலாக வந்து எந்த ஒரு பேரும் கிடையாது, இனிமேல் இந்த கம்பெனியே கிடையாதுன்னு சொல்கிறது தான் வந்து டிசால்வேஷன் ஃபைனல் டெர்மினேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வைண்டிங் அப் அண்ட் டிசால்வேஷனுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா வைண்டிங் அப்னா ஒரு ப்ராசஸ், டிசால்வேஷனா அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அது வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறாங்க, வைண்டிங் அப்னா ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும்போது வைண்டிங் அப்பை பற்றி யோசிப்பாங்க, அந்த ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும். பட் டிசால்வேஷன்றது கம்பெனி அவ்வளோதான், அந்த கம்பெனி பேரே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுறாங்கல்ல, அது அப்படி ஒரு கம்பெனி இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து டிசால்வேஷன் சொல்கிறாங்க. கம்பெனி எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இது வருது, இது கம்பெனி கேஸ், அவ்வளோ கம்பெனி இல்லைங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. லிக்விடேட்டர் ஆக்டிவாக இருப்பாங்க, இல்லை நோ லிக்விடேட்டர் இருக்க மாட்டார் அதுக்கப்புறம். ஸோ இதான் சொல்கிறாங்க. இதோட வந்து யூனிட் 5 முடியுது. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.